அனைவருக்கும் ஐந்தனின் வணக்கங்கள். இப்ப நம்ம பேசுற விஷயங்கள் ஆட்டிசம்னு சொல்லுவோம். ஆட்டிசம்னா என்னையா? நிறைய நோய்கள் கேள்விப்பட்டிருப்போம். கேன்சர் கேள்விப்பட்டிருப்போம், டயபெட்டிஸ் கேள்விப்பட்டிருப்போம், பிரஷர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி என்னென்னமோ நோய்கள் கேட்டு தைராய்டு என்னென்னமோ கேள்விப்பட்டோம். ஆட்டிசம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆட்டிசம்னா என்னங்க? ஆட்டிசம் அப்படிங்கிறது நரம்பு சம்பந்தமான பாதிப்பு. அப்படின்னா இறுக்கம்னு சொல்லுவோம். இறுக்கமா? புரியலையே. அது என்ன அப்படின்னா பேசுதல். ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு என்னங்கிறத புரியாது. அவங்களுக்கு என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. அது ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பேசுறது, அது தொடர்பான செயல்பாடுகள், அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி நடக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, அவன் பேசுவான், பேசுறது நம்மளுக்கு புரியாது, புரியவும் புரியாது, அவனுக்கும் புரியாது, நம்மளுக்கும் புரியாது, நடந்துக்கிறது நம்மளுக்கு புரியாது. என்ன காரணம்? இது நரம்பு சம்பந்தமான பாதிப்பு. இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்னு சொல்றாங்க. டிசார்டர்னா என்னங்க? ரெகுலரா இருக்க ஒரு விஷயம் மாறி போச்சுன்னா அது டிசார்டர்னு சொல்றாங்க. நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உலகத்துல 100 குழந்தைங்க பிறந்துச்சுன்னா அது ஒரு குழந்தை ஆட்டிசம்னால பிறந்திருக்கு. அதுக்கு நீங்க சொல்லுவீங்க மூளை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது ஒரு பாதிக்குது. இது நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இப்ப முக்கியமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 65 குழந்தைங்க சராசரியா பிறந்ததுன்னா அதுல ஒரு குழந்தை ஆட்டிசமா இருக்கு. முக்கியமா அதிகமா பாதிக்கப்படுறது ஆண் குழந்தைகள் தான். 3:1. 3 குழந்தைங்கள்ல 3 குழந்தைங்க ஆட்டிசம் ஆண் குழந்தைங்களுக்கு தான், பெண் குழந்தை ஒரு குழந்தை. இது யதார்த்தமா சொல்ல போனீங்கன்னா இந்தியாவில் ஒரு 20 லட்சம் பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளவு? 20 லட்சம் பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இத மேலை நாடுகள்லாம் ஒப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்லாம் ஒப்பிடும்போது நம்ம நாட்டில் இதை பத்தியான அவேர்னஸ், ஓரியன்டேஷன் எல்லாம் கம்மி. ஏன்னா இதை பத்தி பேசுறான்னு யோசிக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப பேரை பார்த்திருக்கோம். அந்த குழந்தைங்களை தூக்கிக்கிட்டு, அந்த பையனுக்கு 15 வயசு இருக்கும், அவனை தூக்கிட்டு தான் போக முடியும். கை ஒரு பக்கம் தொங்கும், முகம் ஒரு பக்கம் தொங்கும், அவன் பேசுறது ஒன்றும் புரியாது. அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அதுக்கான தீர்வுகள் இருக்குங்க. அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? ஒரு 2 வயசுக்கு மேல தெரிய வரும். ஆள்காட்டி வரல அவங்கள நீட்டி சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாத்தீங்கன்னா, நெருப்புனா என்னன்னு தெரியாதா, ஆபத்துனா என்னன்னு தெரியாது. அப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம கண்களை பார்த்து அவங்களால பேச முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைங்க அழுவாங்க, திடீர்னு ரொம்ப சோகமா இருப்பாங்க. கிராமங்கள்ல நிறைய இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இதெல்லாம் அறிகுறிகளுங்க. இது ஏன் வருதுங்க? யதார்த்தமா பாத்தீங்க, இது வரதுக்கு காரணம் முக்கியமா ஜெனடிக் ஃபேக்டர்ஸ். ஜெனடிக் ஃபேக்டர்ஸா அப்படின்னா மரபணு சார்ந்த விஷயங்கள். டிஎன்ஏ, குரோமோசோம்கள் சொல்லுவோம். ஒரு ஃபேமிலியில தொடர்ந்து அந்த டிஎன்ஏ பாதிப்புகள் இருந்துச்சுன்னா மரபணு சம்பந்தமான ஜெனடிக் அப்படின்னு சொல்றோம். ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். மரபணு சார்ந்த காரணங்கள். அப்புறம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்னு சொல்றோம். என்விரான்மெண்டல் என்னங்க? என்விரான்மெண்டல் அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா. இண்டஸ்ட்ரியில இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, தொழிற்சாலையில் இருக்க வர கழிவுகள், அதுல இருந்து வர சுவாச காரணங்கள், அப்ப அந்த சுற்றுச்சூழலையே அது பாதிக்கப்பட்டிருக்கு. அதனாலையும் இந்த ஆட்டிசம் வரும். அது இல்லாம நிறைய உரங்கள் போட்டு நம்ம காய்கறிகள் இருந்து எல்லாமே உரங்கள் போடுறோம். ஏர் பொல்யூஷனால வருதுங்க. சில குறிப்பிட்ட ஃபெர்டிலைசர்னால வருது, உரங்கள்னால இது வருது. அதே மாதிரி டயபெட்டிஸ், சர்க்கரை இருக்கிறதுனாலே வருது. குழந்தைங்க வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவோட இம்யூன் சிஸ்டம், எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கு. இம்யூன் சிஸ்டம் டிசார்டர்னு சொல்லுவோம். அந்த எதிர்ப்பு சக்தி சரியாக இல்லை அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களோட அம்மாவுக்கு இருந்தாலும் அது வரும். அதே மாதிரி பிறக்கும் போது கம்மியான வீட்டுல இருந்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஆட்டிசம் வரும். அதே மாதிரி ஆக்சிஜன் பிறக்கும் பொழுது அது குழந்தைக்கு மூளைக்கு போக தேவையான ஆக்சிஜன் நிலநாட்டினாலும் இந்த ஆட்டிசம்னு வரும். ஆட்டிசத்துக்கு நான் சொல்லிட்டேன் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முக்கியமா இதுல பாத்தீங்கன்னா, இதை எப்படி சரி பண்றது? சத்தியமா சரி பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? ஆனா அந்த குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது மூலமா அந்த குழந்தை தன் வாழ்க்கையில தனியா இருக்க முடியும். எப்படி? அதுக்கு பேரு தாங்க தெரப்பி. என்ன மாதிரி தெரப்பிங்க? நிறைய தெரப்பி கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரப்பியில ஆடு வச்சுக்கிறது கூட ஒரு தெரப்பி தான், மாடு வச்சுக்கிறது கூட ஒரு தெரப்பி தான். ஆடு, மாடு, கோழி எல்லாமே நம்மளுக்கு ஒரு தெரப்பி தான். தெரப்பினா என்னங்க? அது கூட பழகுறோம் பாத்தீங்களா, அது கூட பேசுறோம் பாத்தீங்களா, அதோட சந்தோஷமா இருப்போம். நம்ம மனிதர்கள் கூட நம்ம சில டைம் சில விஷயங்களை பேச முடியாது, அதுங்கள்ட்ட உட்காந்து ஹாப்பியா நம்ம ஃபீல் பண்ணும்போது அது ஒரு தெரப்பி. இந்த தெரப்பி யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? அந்த ஓனர்களுக்கு. இப்ப ஆட்டிசம் இருக்க குழந்தைகளை என்ன பண்ணலாம்? உலகத்திலேயே என்ன சொல்றாங்கன்னா, சிறந்த தெரப்பி டாங்கி தான், கழுதை தான். கழுதை அது அருமையான விலங்கு, ரொம்ப ஆரோக்கியமான விலங்கு, மனசு கூட பழகக்கூடிய விலங்கு. இந்த ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க அது கூட பழகும் போது அதோட மன இறுக்கம் சரியாகும். அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணும். என்ன பண்ணணும்? அந்த குழந்தைங்களை கழுதைகள்கிட்ட கூட்டிட்டு விளையாட விடணும். என்ன பண்ணணும்? அந்த கழுதைங்க உடம்புல நல்ல புஷுன்னு என்ன இருக்கும், முடியும், அதை சீவி விடுறது, அதை தடவி விடுறது. இந்த மாதிரி அந்த குழந்தைங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் ஏற்படும்.
அந்த குழந்தைங்களுக்கு கான்சன்ட்ரேஷன், அது படிப்பில் ஒரு அக்கறை ஒரு என்ன சொல்றதுன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கும் பொழுது அது கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். கவன சிதறல்கள் இல்லாம அந்த குழந்தையால அது செய்யற வேலையை செய்ய முடியும். அது பேசுறத தெளிவா அதால பேச முடியும். அது மேல ஒரு நம்பிக்கை வரும்னா அந்த குழந்தை இது கூட பழகுறதுனால நம்பிக்கை ஏற்படும்னா தன்னாலையும் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். படிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும். முக்கியமா அவங்க எமோஷனல் அண்ட் சைக்காலஜிக்கல் கெப்பாசிட்டி, அவங்களோட எமோஷனலா இதெல்லாகவும் சைக்காலஜிக்கல் மன ரீதியாகவும் மக்களோட பழகிறதுக்கான ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஆனா இது தொடர்ந்து பண்ணணும். குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது ஹாப்பியா வர ஸ்கூல் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வரும். இந்த மாதிரி ஹோம் ஒர்க் இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முக்கியமா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். எது சப்போர்ட்டிவா இருக்கும்? டாங்கி அசிஸ்டட் தெரப்பி நிறைய சப்போர்ட்டிவா இருக்கு. இது சம்பந்தமா நிறைய ஜேர்னல்ஸ் இருக்கு. உங்களுக்கு உதவியா இருக்கும். யாராவது ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவங்க, நீங்க கண்டிப்பா ஐந்தனைக்கு வரலாம். கண்டிப்பா மாற்றங்கள் அது சம்பந்தமா உங்களுக்கு தேவைன்னா என்ன மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் தேவை, அது சம்பந்தமா கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுக்கு நான் கண்டிப்பா பதில் தர முடியும். கழுதனா சும்மாவா? அது நோயை சரி பண்ணுமா? மனுஷனோட குறைபாடை சரி பண்ணுமா? ஆட்டிசம் சரி பண்ணுமா? ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுமா? கண்டிப்பா கொடுக்க முடியும். மற்ற விலங்குகளுக்கும் கழுதைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்க ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை கண்டிப்பா நல்ல நிலைக்கு மாத்துறதுக்கு கழுதை தாங்க ஒரே வழி.